அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அண்மையில் திருப்பூரில் நடந்த பாஜகவுடைய மாநில செயற்குழு கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் திரு அண்ணாமலை திரு அமித்ஷா பகிர்ந்து கொண்ட செய்திகளாக சில கருத்துக்களை கட்சிக்காரர்களிடம் சொல்லியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் எந்த விதமான வேறுபாடும் இல்லை, பெரிய கட்சிகள் அப்படிங்கிறதெல்லாம் தமிழ்நாட்டில் முடிவுக்கு வந்துருச்சு, அதிமுகவை பின்னுக்கு தள்ளணும், 2026 தேமுதிக புதிய தமிழகம் போன்ற கட்சிகளை உள்ளடக்கி ஒரு பெரிய கூட்டணியை தமிழ்நாட்டில் கட்டமைக்கணும் அப்படிலாம் அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிருக்கு. இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். அதிமுகவை பின்னுக்கு தள்ள பாஜக வியூகம் சாத்தியமாகுமா, அமித்ஷா திட்டம் அப்படிங்கிற தலைப்பில் பேச இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு ஜி.கே. நாகராஜ் பங்கேற்றிருக்கிறார். கொங்கு இளைஞர் பேரவையிலிருந்து திரு தனியரசு இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு கலை இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு ஜி.கே. நாகராஜ், இதெல்லாம் தான் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜகவின் இலக்குகளா? பாஜகவுக்கு எப்பொழுதும் வெற்றி மட்டும் இலக்கு இல்ல. தமிழகத்தின் வளர்ச்சி, மத்திய அரசின் திட்டங்கள் முழுமையாக சென்று மக்களை சேர்ந்தடைவது, ஒரு ஆன்மீக பூமியான தமிழகம் முழுமையாக வளர்ச்சி பெறுவது, மற்ற மாநிலங்களோடு எல்லா திட்டங்களையும் எல்லா மசோதாக்களையும் கொள்கைகளையும் ஏற்றுக்கொண்டு இந்தியாவோடு இணைந்து செல்வது, பிரிவினைவாதமற்ற மக்களை ஒற்றுமையாக ஒரு தமிழகத்தை உருவாக்குவது, இதையெல்லாம் பாஜகவுடைய கொள்கை. இதை நோக்கித்தான் இந்தியா இன்று சென்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உலக நாடுகள் போற்றுகின்ற இடத்தில் இன்னைக்கு இந்தியா இருக்கிறது. உலகத்தை ஒரு முன்னோடியாக நம்முடைய பாரத பிரதமர் இருக்கின்றார்கள். அதை நோக்கித்தான் தமிழகம் பயணிக்க நாங்கள் நினைக்கின்றோம். அதனால தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்புல இருக்கிற கட்சிகள் இப்ப நீங்க பட்டியலிட்ட இதை எதையுமே செய்யலன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா 70 ஆண்டு காலம் அவர்கள் ஏறக்குறைய 70 ஆண்டு காலம் சொல்லலாம். 35 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் இருந்திருக்கிறது, அதிமுக ஆட்சியில் இருந்திருக்கிறது. இன்னைக்கும் கள்ளச்சாராய சாவுகள், நீங்க இன்னும் சொல்ல போனா கல்வராயன் மலை பகுதியில அந்த மக்கள் கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க. அரசின் திட்டங்கள் மக்களுக்கு சென்று சேர்கிறதா, மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுதா போய் பாருங்கன்னு ஒரு முதல்வரை ஒரு உயர்நீதிமன்றம் சொல்லுகிறது. இதுதான் இன்றைய நிலைமை. இன்னும் நெடுவாசல் இன்னைக்கும் நம்முடைய வேங்கை வயல் பிரச்சனைக்கு தீர்வு காணப்படல. இன்னைக்கும் பட்டியலின மக்களுடைய நிலை மிக பரிதாபமா இருக்கிறது. இந்த இரண்டு கட்சிகளும் பேசி வந்த சமூக நீதி என்பது இன்றைக்கும் சாராய கடையில் ஒன்றாக இருக்கிறது. சமூக நீதி இன்றும் சாதி பிரிவினைகள் குறைஞ்சபாடு இல்லை. விமர்சனங்கள் இருந்தாலும் அவங்க தானே மாறி மாறி ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டு இருக்காங்க இத்தனை ஆண்டுகளா. உண்மை, அதுல மாற்று கருத்து இல்லை. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும், அப்பொழுது அவர்கள் ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் தமிழகத்தை எப்படி ஆள வேண்டும் என்று மிக நுணுக்கமாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். மொழிவாரியான பிரிவினை, சாதி வாரியாக பிரிவினை, அதே மாதிரி மாநிலம் வாரியாக பிரிவினை, மத ரீதியான பிரிவினை, இந்த 4 பிரிவினைல ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஒரு மொழிக்கும் இன்னொரு மொழிக்கும் இடையே பாகுபாடை உண்டாக்குவது, ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் இடையே பாகுபாடை உண்டாக்குவது, ஒரு மதத்திற்கும் இன்னொரு மதத்துக்கும் இடையே பாகுபாடை உண்டாக்குவது, இந்த மாதிரி பாகுபாடுகளை வைத்து மிக தெளிவாக ஆட்சி அமைக்கின்ற முறையை 2 கட்சியிலும் தெரிந்து வைத்திருந்தார்கள். ஆனா இன்றைய நிலை சற்று மாறி இருக்கிறது. திமுக வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ரொம்ப தெளிவாக இன்னைக்கு மொழி ரீதியாக, மத ரீதியாக, இன ரீதியாக அவர்கள் சற்று முன்னோக்கி இருக்கிறார்கள், முன்னே எடுத்திருக்காங்க. அதுக்கு காரணம் தமிழ்நாட்டினுடைய ஒரு முதல்வராக திராவிட கட்சிகள்ல இதுவரை இல்லாத வகையில ஒரு மண்ணின் மைந்தன், ஒரு விவசாயி அதிமுகவில் ஆட்சி பொறுப்பேற்று முதலமைச்சராக வந்த பின்பு அந்த வாய்ப்புகள் சாதகமாக திமுக மாறி இருக்கிறது. அதன் பயனாத்தான் தொடர்ச்சியாக திமுக ஜெயித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் இன்றைய நிலைமை. ஏறக்குறைய 36-35% வாக்குகள் பிரிவினைவாதத்துக்கு பலியாகி இருக்கிறது, இலவசங்களுக்கு பலியாகி இருக்கிறது, பாட்டில் பிரியாணி பீர் இந்த அரசியலுக்கு பலியாகி இருக்கிறது. இதன் தொடர்ச்சியாகத்தான் இன்று திமுக ஜெயித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் இன்றைய ரொம்ப சுருக்கமா சொல்ல போனா தமிழ்நாட்டுடைய நிலைமை. அதிமுக பயன்படுத்திய அந்த அரசியல் வியூகம் இன்று கொஞ்சம் செல்லுபடியாகலன்னு சொல்லலாம். அதற்கு காரணம் என்ன வியூகம்? மொழி ரீதியாக வியூகத்தை அதிமுக பயன்படுத்தினாங்க, ஏன் அது செல்லுபடி ஆகல? என்னுடைய ஒரு வெளிப்படையான கருத்துன்னு கேட்டீங்கன்னா, கடந்த 4 ஆண்டுகள்ல, அதாவது அதிமுக ஆட்சி இருந்த காலத்துல
ஒரு விவசாயியாக ஒரு முதலமைச்சர் பழனிசாமி அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த விஷயங்கள் பல நன்மைகளை செய்தார். இன்னும் சொல்ல போனா காவிரி குண்டார் இணைப்பு திட்டம், அவினாசி ஏத்திக்கடவு திட்டம், இது மாதிரி 36க்கும் மேற்பட்ட நீராதாரத்தை மேம்படுத்துகின்ற திட்டங்களை அவர் கொண்டு வந்தார். இதை 50 ஆண்டு கால அரசியல யாரும் செய்யல. அந்த வகையில ஒரு விவசாயியாக தன்னுடைய பணியை அவர் சிறப்பாக செய்தார். ஆனாலும் அவர் தோல்வியை தர வேண்டிய நிலைமை உருவாகியது கடந்த தேர்தலில். இத்தனைக்கும் பாஜக கூட்டணியில் நாங்க இருந்தோம். இல்ல என்ன வியூகம் அதிமுக என்ன வியூகம் எடுபடலன்னு சொல்றீங்க? இல்ல அதிமுக வியூகம் எடுபடாது அப்படிங்கறத விட திமுக வியூகம் எடுபட்டு இருக்கிறது. அந்த மொழி பிரிவினை, சாதி பிரிவினை, மத பிரிவினை முழுமையாக திமுகவிடம் எடுபட்டு இருக்கிறது. அதோட சேர்ந்து பாட்டில், பிரியாணி, பணம் இதுவும் எடுபட்டு. நீங்க நீண்ட காலமாக தமிழ்நாடு அரசியலை உற்று நோக்குபவர், உங்களுக்கு தெரியாதது இல்ல. மொழி கொள்கையா இருக்கட்டும், இடஒதுக்கீட்டு கொள்கையா இருக்கட்டும், நுழைவுத் தேர்வு கொள்கையா இருக்கட்டும், கல்விக் கொள்கையா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எங்கேயாவது ஒரு சின்ன இடைவெளி இருப்பதாக நீங்க உணர்றீங்களா, பார்த்திருக்கீங்களா? இல்ல, என்ன செய்தார்கள் என்பதுதான் முக்கியம். சமூக நீதி என்று சொன்னார்கள். சமூக நீதிக்கு என்ன செய்தார்கள் இன்னைக்கும் சொல்ல முடியும். சமூக நீதி என்னைக்கு நடந்தது? கல்வி என்று சொன்னார்கள். இன்னைக்கு PM ஸ்ரீநிதி திட்டத்துல 2000 கோடி ரூபாய் பணம் தேங்கி நிற்கிறது மத்திய அரசிடம். அதை பெற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். மத்திய அரசு கொண்டு வந்த திட்டத்தையே தான் கொண்டு வந்து போல சொல்லி திட்டத்தை உருவாக்குகிறார்கள். நிதி நிலைமை படுமோசமாக இருக்கிறது. ஆசிரியர்களுக்குரிய வருவாய், உரிய வருமானம் சென்று சேருவதில்லை. இதையெல்லாம் தாண்டி போதைப் பொருள் மாநிலமாக தமிழகம் மாறி இருக்கிறது. சாராயத்தை விற்று கள்ளச்சாராயத்தால் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற நிலையில இன்னைக்கு ஒரு ஆட்சி அதிகாரம் இருந்து கொண்டிருக்கிறது. எதை நான் பாராட்டி பேசுவதாக நீங்க நினைக்கிறீங்க? இல்ல உங்களுக்கு திமுக மேல இருக்கிற விமர்சனம் அளவுக்கு அதிமுக மேல இல்ல, அப்படி புரிஞ்சுக்கலாமா நீங்க பேசுறதுல இருந்து? இல்ல, அதுல நிச்சயமாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்த வரைக்கும் அவர்களுக்கும் சிறிது பங்கு உண்டு. அது பண அரசியல் ஆகட்டும் அல்லது பிரிவினைவாத அரசியல் ஆகட்டும், அந்த பங்கு அவர்களுக்கும் இருந்தது. தமிழ்நாட்டுல பாதிப்பை உண்டு பண்ணதில்ல. நிச்சயமாக எடப்பாடி அரசு மீது அவ்வளவு விமர்சனங்கள் உங்களுக்கு இல்ல? இல்ல, நான் என்னுடைய பார்வை என்ன சொல்றேன்னு கேட்டா, 4 ஆண்டு காலத்துல நிறைய பேசிட்டோம் புரியுது நீங்க சொல்றது. அந்த வகையில தமிழ்நாட்டுல ஒப்பீட்டு அளவுல ஜெயலலிதா அளவுக்கு எடப்பாடி மேல உங்களுக்கு விமர்சனம் இல்ல, அப்படிதானே? இல்ல, ஆட்சியை பொறுத்த வரைக்கும், ஒரு அரசியல் கட்சியாக பொறுத்த வரைக்கும் இந்த கடந்த 4 ஆண்டு கால ஆட்சி என்பது தமிழகத்தின் வளர்ச்சிக்கான ஒரு ஆட்சியாக இருந்தது என்று சொல்லலாம். அது சரிதான். ஜெயலலிதாவை விட எடப்பாடி மேல உங்களுக்கு கொஞ்சம் நன்மதிப்பு இருக்கிறதா நீங்க சொல்றதுல இருந்து நான் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. நானும் ஆட்சி நிர்வாகத்துல தான் கேட்கிறேன், ஆளுமை ஒப்பீடு இல்ல, ஆட்சி நிர்வாக ஒப்பீடாதான் நானும் கேள்வி கேட்கிறேன். திரு தனியரசு, பாஜகவுடைய வியூகம் அதிமுகவை பின்னுக்கு தள்ளணும் அப்படிங்கறதுதான். அவங்க போடுற ஸ்ட்ராட்டஜியை படி பார்த்தா என்ன தோணுது உங்களுக்கு? அதை சாத்தியப்படுத்துவாங்க 2026ன்னு தோணுதா? இல்ல, அதுக்கான நகர்வு 2016 புரட்சி தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு பாஜகவின் கட்டுப்பாட்டில் ஒட்டுமொத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கைப்பிடிக்குள் சென்ற பிறகு பாஜகவின் விருப்பத்தை, பாஜகவினுடைய திட்டங்களை எடப்பாடியினுடைய அரசு அல்லது எடப்பாடியினுடைய அதிமுக நிறைவேற்ற தொடங்கிய காலத்திலிருந்து பாஜகவின் திட்டம் படிப்படியாக கைகூடி வந்தது. அது இந்த அளவுக்கு இப்பொழுது கிட்டத்தட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எடப்பாடி அணி பிரிந்து வந்தாலும், பாஜக அணியிலிருந்து விலகி வந்தாலும், தேர்தல் உறவில் சித்தாந்த உறவில் விலகாமல் எடப்பாடி இன்னும் பாஜகவோடு மறைமுகமான தொடர்பில் இருக்கிறார், அல்லது பாஜகவை விமர்சிப்பதற்கு அஞ்சுகிறார், அல்லது பாஜக இந்துத்துவ அல்லது நாக்பூர் திட்டத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த சித்தாந்தத்தை உள்வாங்கி கொண்டு அதன் வழியில் அதிமுகவை வழிநடத்துவதற்கு எத்தனிக்கிறார் எடப்பாடி. ஏன்னா அது பாஜகவின் அந்த ஒரு 5 ஆண்டு கால பயிற்சி, அவருடைய நட்பு அந்த அளவில் தான் அது பண்ணுங்க. அதைத்தான் இப்ப நம்முடைய பாஜகவினுடைய ஒரு மூத்த தலைவர்களில் தமிழ்நாட்டில் இவ்வளவு ரகசிய உறவை பாஜகவோட வச்சுக்கிட்டா அதிமுகவோட எதிர்காலம் என்ன ஆகும், தன்னுடைய எதிர்காலம் என்னவாகும்னு புரிதல் இல்லாதவரா திரு இபிஎஸ்? அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து காவு கொடுப்பாரா அதிமுகவுடைய எதிர்காலத்தை, தன்னுடைய எதிர்காலத்தை? இல்ல, அவருடைய எதிர்காலத்துக்கு ஒன்றும் பாதிப்பு வராதியா? அவரு பாஜகவில் சேர்ந்தா கூட பாஜகவை அவரை கூட முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க. அவ்வளவு ரிஸ்க் எடுத்து அதிமுகவை அழித்து பாஜகவை வளர்த்துவது எடப்பாடியினுடைய விருப்பம்ங்கிறத எங்க தமிழ்நாட்டினுடைய முக்கியமான தலைவர்களில் ஒருவரான எங்க GK நாகராஜையாவே சொல்லிட்டாரு. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரு பெரும்
திராவிட பேரியக்கம், அது தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவின் வழியில் புரட்சி தலைவர் அம்மாவின் வழியில் நடந்த அதிமுக அல்லது திமுக வேறு, கலைஞர் தலைமையிலான ஸ்டாலின் தலைமையிலான. எடப்பாடி தலைமைக்கு அதிமுக வந்த பிறகு அவர் எந்த இடத்திலும் பாஜகவோடு நாட்பூரோடு முரண்படவில்லை என்பதை நான் சொல்லல. இங்க நாகராஜ் ஆட்சி நிர்வாகத்துல ஜெயலலிதாவை விட எடப்பாடி பரவாயில்லன்னு சொல்றாரு. அவ்வளவுதான். பாஜக விரும்பிய ஆட்சியை ஒன்றிய பாஜக மோடி அமித்ஷா அரசினுடைய திட்டங்களை ஏற்றுக்கொண்டு வெளிப்படையாக பாஜகவை அரசினுடைய திட்டங்களை எல்லாம் ஆதரித்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இப்பொழுது பொதுச் செயலாளராக முடிசூட்டி கொண்டிருக்கிற எடப்பாடி தலைமையிலான அதிமுக தான். அதற்கு முன்பு புரட்சி தலைவியினுடைய அதிமுகவோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தில் கலைஞர் அல்லது தளபதியுடைய திராவிட முன்னேற்ற கழகமோ பாஜகவின் எந்த திட்டத்தையும் நாடாளுமன்றத்தில் ஏற்கவில்லை, அங்கீகரிக்கவில்லை, ஆதரிக்கவில்லை, மாறாக எதிர்த்திருக்கிறது. ஆனால் எடப்பாடியினுடைய அரசு அதிமுக பாரதிய ஜனதாவினுடைய 100 விழுக்காடு திட்டங்களையும், அது 3 வேளாண் சட்டங்களா இருந்தாலும், குற்றவியல் திருத்த சட்டமா இருந்தாலும், நீங்க குடியுரிமை திருத்த சட்டமா இருந்தாலும், டெல்லியில முதலமைச்சர்களுடைய அதிகாரத்தை பறிக்கின்ற மசோதாவை கூட மாநில உரிமைகளுக்கு இந்தியாவிற்கே வழிகாட்டிய அண்ணாவின் பெயரை கொண்டிருக்கிற அதிமுக இதே எடப்பாடி ராஜ்யசபாவில பாஜகவை ஆதரிக்கிறார். அப்ப மாநில உரிமை, ஆளுநருடைய அத்துமீறல், இனம், மொழி, அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்தாச்சு. தேசிய கட்சியை ஆதரிச்சா அவங்க கொண்டு வர்ற மசோதாவையும் ஆதரிக்க வேண்டிய தேவை இருக்குன்னு அவர் விளக்கம் கொடுத்துட்டாரு, ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. இனிமே தேசிய கட்சிகளோட கூட்டணி இல்லைங்கிறதையும் அவர் டிக்ளேர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ரகசிய உறவு இருக்கு அப்படின்னா எப்படி நம்புறது? அதுதான் இன்னுமே அவர் பாஜக மீது எந்த முரண்பாடு வைக்கலையே. இப்ப நீங்க வந்து அப்புறம் எப்படி அதிமுகவை அடுத்த இடத்துக்கு தள்ளணும், தெலுங்கானா மாடலை பின்பற்றணும், அதிமுகவை 3ஆம் இடத்துக்கு தள்ளணும் அப்படின்லாம் எப்படி இவ்வளவு இணக்கமா இருக்கிற இபிஎஸ்க்கு எப்படி அவங்க செய்யணும்னு நினைப்பாங்க? பாஜக அரவணைச்சு போகணும் தானே நினைப்பாங்க. ஆனா அவங்கள பின்னுக்கு தள்ளி நாம 2ஆம் இடத்துக்கு வரணும்னு யோசிக்கிறதாக தானே செய்திகள்லாம் வெளியாயிருக்கு. இல்ல அதுதான் அதிமுக எடப்பாடிக்கும் பாஜகவுடைய ரகசிய திட்டமே அதுதானே. அதாவது அவர்களுக்குள் இணக்கமாக இருந்து சித்தாந்த உறவோடு இணைந்து அல்லது தற்காலிகமாக பிரிந்து பணியாற்றினாலும் மோடி, அமித்ஷா எடப்பாடியை அல்லது அதிமுகவை விமர்சிக்க மாட்டாரு. அவருடைய வாய்ஸ், அவருடைய மொழியில தான் எங்க பிரிஞ்சு நிற்பாங்க. நீங்களே சொல்லிட்டீங்க. இல்ல அதாவது ஜி கே நாகராஜ் சார் என்னன்னா, நீங்க முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை விட இப்போ எடப்பாடி ஆட்சி வந்து நல்லா இருக்கு, ஆட்சி நிர்வாகத்துல பாராட்டினீங்கல்ல, இன்னும் அந்த பாசம் இருக்கும்னு அவருக்கு சந்தேகமா இருக்கு அதிமுக மேல. நான் வந்து கம்பேர் பண்ணி சொன்னேன். அதாவது அதிமுக ஆட்சியில அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியை விட எடப்பாடி ஒரு ஆட்சி நன்றாக கொடுத்தார்கள். ஆனால் மக்கள் வந்து வெற்றி வாய்ப்பை கொடுக்கவில்லை. அதற்கு காரணம் பிரிவினைவாதத்தில் திமுக முந்தி இருக்கிறதுன்னு சொன்னேன். அது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஏன்னா அதுதான் பிஜேபி ஒருபோதும் எங்களுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் கிடையாது. உண்மையை சொல்றதுக்காக நாங்கள் அந்த இடத்தை பிடிப்போம், அடுத்து 2ஆம் இடத்துக்கு வருவோம், தமிழகத்தில் நல்ல ஆட்சி கொடுப்போம் நான் பதிவு செஞ்சேன். ஆனா அண்ணன் மாறுபாடு என்னன்னா, ஒற்று போறாங்க, ஒற்றுமையா இருக்கிறாங்க, மறைமுகமா இருக்கான்னு சொல்றாங்க. அப்புறம் ஏன் பிரிஞ்சு நிக்கணும்? போன முறை நாங்க சேர்ந்துட்டு இருந்தா அதிமுக பாஜக இணைந்திருந்திருந்தால் எங்க மாநிலத்தில் தெளிவா இருக்காரு. தொடர்ந்து எந்த ரீஜனல் பார்ட்டியோடும் சென்று இணைந்து சென்று எங்கள் கட்சியை வளர்த்தாமல் இருப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. கட்சியை வளர்த்த வேண்டும் தெளிவா இருக்கிறோம். அந்த நிலையில நாங்கள் எடுத்த முடிவு, தலைவர் எடுத்த முடிவு சரியானது. அப்படி இணக்கமாக இருந்தால் போன்ற முறை கிடைத்த வாய்ப்பை விட்டுருக்க மாட்டோம். நாங்கள் எடப்பாடிகளும் விட்டுருக்க மாட்டாங்க. இன்னைக்கு எடப்பாடியர்கள் கூட இருந்திருந்தால் நிச்சயமாக வெற்றி என்பது கிடைத்திருந்தால் இன்னைக்கு ஒரு கிங் மேக்கராக இருந்திருக்க முடியும். அது லாஜிக்கான கேள்விதானே திரு தனியரசு என்பதில் எங்களுடைய தலைவர் அண்ணாமலை மிக தெளிவாக இருக்கிறார். இல்ல அது லாஜிக்கான கேள்விதானே திரு தனியரசு. அவங்க வேண்டாம் தானே நினைக்கிறாங்க, தனிச்சு நிக்கணும், நாம வளரணும், நாம தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்புக்கு வளரணும் அப்படின்னு தானே நினைக்கிறாங்க. அதிமுக வேண்டாம் தானே நினைக்கிறாங்க. பாஜக இந்த முறை கூட அப்படிதானே ரிஸ்க் எடுத்து தனியா நின்னாங்க. ஆமாயா, அதிமுகங்கிற ஒரு கட்சி வேண்டாம், அதை சீர்குலைத்து விட்டு அதை டெமாலிஷ் பண்ணிட்டு முழுக்க எல்லாம் பாஜகவுக்கு வந்துருங்கிறாங்க.
இரண்டு திராவிட பேர் இயக்கத்துல ஒரு திராவிட பேர் இயக்கத்துக்கு கடைசியா இப்ப முடிச்சொட்டி கொண்டிருக்கிற எடப்பாடி இந்த பொறுப்பில் இருக்கும் பொழுதே அதிமுகவை முழுமையாக தன்வசப்படுத்தி கொண்டு பாஜக வளர்ந்துடணும். அதுதான் அவங்களுடைய திட்டம். அதுக்கு எடப்பாடி இரையாகிறார், தங்கமணி வேலுமணி இரையாகிறார். தொடர்ந்து 10 தேர்தலில் பாஜகவோடு அவர்கள் எப்பொழுது கரம் பற்றி அரசியல் பயணத்தை, ஆட்சி நிர்வாகத்தை துவக்கினார்களோ அப்பொழுதிருந்து தமிழ்நாட்டு மக்கள் அதிமுகவை எடப்பாடியை நிராகரித்துக் கொண்டே வருகிறார். அடுத்த சுற்றுல வரேன் திரு கலை. பெரும் ஆபத்துல அதிமுக தான் சிக்கியிருக்கா பாஜகவுடைய வியூகத்தை பார்க்கிற போது? பாஜக அவங்க கமிட்டியில் என்ன முடிவு எடுத்திருக்கணும்? நாங்கள் 2026 தமிழ்நாட்டில் முதலிடத்தில் வந்து ஆட்சியை பிடிப்போம் எடுத்திருந்தா அது சரியான திட்டமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தானே முன்னேற முடியும். இல்லை, அது இப்போ கொஞ்சம் கொஞ்சம்னு எத்தனை வருஷத்தில்? முதல்ல வந்து ஏங்க நீங்கள் திமுகவை நாங்கள் 2ஆயிரத்துக்கு தள்ளுவோம்னு சொல்கிற தைரியம் உங்களுக்கு இல்லையே? திமுக வீழ்த்துவோம்ன்ற தைரியம் உங்களுக்கு இல்லையே? இலக்கு அதுதானே திரு நாகராஜ், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லைல்ல? அது இலக்குன்னா ஏன் அதிமுக 3ஆயிரத்துக்கு தள்ளணுங்கிறதுல அது என்ன நோக்கம்? நாகராஜ் சார், திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கறதான இலக்கு, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லைல்ல? பாஜக நாங்க எடுத்த உறுதிமொழியே, திருப்பூரில் எடுத்த உறுதிமொழியே 2026 திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற ஒரு மக்களுக்கு எதிராக இருக்கின்ற ஆட்சி அமைக்கின்ற கட்சியை விட்டு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழக தாமரையை மலரச் செய்வது, நல்லாட்சியை கொடுப்பது, இதுதான் நாங்க எடுத்த எங்களுடைய தீர்மானம், உறுதிமொழி. 26லயே திமுகவை வீழ்த்தணும், ஆட்சி பொறுப்புக்கு வரணும். 26ல திமுகவை அதிமுகவையும் கூட சேர்த்து நாங்க வீழ்த்த போறோம், நாங்க ஆட்சிக்கு வருவோம்னு அந்த தீர்மானம் இருந்தால் பரவாயில்ல. ஆனா இப்போ நமக்கு வந்த விடப்பட்ட செய்தி என்ன சொல்லுதுன்னா, அதிமுக பின்னுக்கு தள்ளணும், 3ஆயிரத்துக்கு தள்ளணும். அப்போ அவங்க 2ஆயிரத்தை தான் குறி வச்சுட்டே இருக்கிறாங்க. இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு புள்ளியில் எல்லா விஷயங்களிலும் பிரச்சனைகளிலும் முரண்பட்டு நிற்கின்ற திமுகவும் பாஜகவும் தமிழ்நாட்டில் ஒரு புள்ளியில் மட்டும் இணைகிறாங்க. அது வந்து அதிமுக பின்னுக்கு தள்ளுவது. அதிமுக பின்னுக்கு தள்ளினா அந்த இடத்துல வந்து உட்கார முடியும்னு பாஜக திட்டமிடுது. திமுக என்ன விரும்புதுன்னா, அதிமுகவோட வாக்கு வங்கி சரிந்து அது கொஞ்சம் பாஜகவுக்கு போய் 2 பேருக்கும் சமமாக தன்னுடைய எதிர்ப்பு வாக்குகள் பிரிந்து கொண்டால் இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் நம்மளை வீழ்த்த முடியாது, நம்ம சேஃபாக இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. ஸோ இந்த ஒரு புள்ளியில் அவங்க 2 பேரும் இணைகிறாங்க. திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரியும்னு நினைக்கிறாங்க. ஆமாம், அதுதான் அவங்க வந்து விரும்புகிறாங்க. பாஜகவுக்கு எப்படியாவது இங்கே ஒரு இடம் வேணும், ஃபுட்ஹோல்டு, தங்கள் காலை பதிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்னா அதிமுக இதைத்தானே இருதுருவ அரசியலுக்கு முடிவு கட்டணும். இல்ல, இதைத்தானே பாஜக வந்து நாடாளுமன்ற தேர்தல் சமயத்திலையும் சொன்னாங்க, இப்பவும் சொல்றாங்க. திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரிய வேணாம், வாங்க ஒன்னு சேர்ந்து திமுகவை வீழ்த்தலாம்னு. ஏன் போக மாட்டேன்றாங்க? ஏங்க, பாஜகவோட ஒன்று சேர்ந்து தாங்க நின்னாங்க. இதை விட பலமான கூட்டணியில் நின்னப்போ 18% தானே வாங்க முடிஞ்சு அதிமுகவில். அதே இது சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியை முன்னிறுத்தும் போது அவங்க 34% வாக்குகளை வாங்குறாங்களே. அப்போ நீங்க எப்படி திமுகவை இப்போ குறை சொல்வீங்க? வேற திமுகவை குறை சொல்ல முடியாதுல்ல. அதிமுக தன் லாபத்துக்காக பாஜக கூட்டணி பக்கம் போகல, பாஜக தன் லாபத்துக்காக அதிமுக கூட்டணி பக்கம் போகல. திமுகவுக்கும் ஒரு இசைவு இருக்குது. அதுவா வந்து கிடைக்கிற லாபம். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திமுக என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, கடந்த காலத்தில் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, சித்தாந்த ரீதியாக எங்களுக்கு 2 பேருக்கு இடையில தான் போர், திமுகவுக்கும் பாஜக இடையில தான் போர். அந்த சித்தாந்த போராட்டத்தில் அந்த களத்தில் அதிமுக இல்லை. அது நாடாளுமன்ற தேர்தல். அதை இவர் தான் சொல்றாரு. அது நாடாளுமன்ற தேர்தலுக்கு நாம பேசுறது பொதுவாகவே கடந்த 3-4 ஆண்டுகளாக அவங்க முன்வைக்கிற முக்கியமான பிரச்சனை இது. அதான் அவங்க சொல்றாங்க. அதாவது 2 பேருக்கு என்ன நோக்கம்னா, அதிமுகவை களத்தை விட்டு வெளியேற்றணும். அதான் 2 பேருடைய நோக்கம். அதுதான் இந்த அவங்க செயற்குழு கூட்டத்திலையும் முடிவா வந்திருக்குது. அந்த எண்ணம் தான் வந்திருக்குது. இல்ல, அதிமுகவை எதிர்க்கிறத விட நம்ம தனியரசு என்ன சொல்றாரு, சித்தாந்த ரீதியாக அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இல்ல, அதிமுக சொல்றாரு. அதிமுகவை எதிர்க்கிறத விட பாஜகவை எதிர்க்கிறது 2026லயும் திமுகவுக்கு லாபத்தை கொடுக்குமா? யாருக்கு? திமுகவுக்கு லாபம். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை எதிர்த்தது லாபம், அந்த அளவுக்கு ஆதரவு கிடைக்காது. அந்த அளவு ஆதரவு கிடைக்காது. அப்ப அதிமுகவை எதிர்த்தாதான் லாபம்னா ஏன் இது திருப்பியும் அது சித்தாந்த போராகலாம் அதை மாத்திக்கணும் திமுக? அவங்களுக்கு லாபம் அடிப்படையா அவங்க சொல்லிட்டு இருந்த விஷயம். அதுல ஒவ்வொரு தேர்தலையும் சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வருவாங்க இல்லையா? அந்த பெர்செப்ஷனுக்கு இந்த தேர்தலுக்கு என்ன பெர்செப்ஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சில மாற்றங்கள் அவங்க கொண்டு வருவாங்க. இப்போ அதிமுக அவங்க வலுவாக எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க.
ஏன்னா இவங்கள் மேலே இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள், இவங்களை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறவங்க, அந்த அதிருப்தியாளர் எண்ணிக்கை கூட்டிக்கிட்டே போகுது. அவங்க நிச்சயமாக யாரை தேர்ந்தெடுப்பாங்க? அந்த இடத்துல பாஜக பக்கம் போக மாட்டாங்க, அதிமுக பக்கம் தான் போவாங்க. அதிமுக வச்சு தான் திமுக வீழ்த்த. திமுக வேண்டாங்கிறவங்க பாஜக அதிருப்தியாளர்கள் வந்து பாஜக பக்கம் போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னு போயிருக்காங்க. அது வந்து தன்னை இன்னும் அன்டெஸ்டட் 18% பேர் நாடாளுமன்ற தேர்தலில் இங்கே திமுக வேண்டான்னு சொல்லிட்டு போனவங்க தான், இந்தியா கூட்டணி வேண்டான்னு சொல்லிட்டு போனவங்க தானே. இல்லை, அது திமுக வேணான்னு சொல்லிட்டு மட்டும் இல்லை, மத்தியில் ஆட்சி யார் வரணுங்கிறதுக்காகவும் அந்த தேர்தல் முக்கியமான புள்ளியாக இருந்துச்சு. அதில் வந்து ஐ திங்க் அந்த பெர்செப்ஷன் வரல, அதிமுக இல்லை. ஓ, இந்த 2 பேர் இருந்தாங்க, இந்த 2 பேர் கூட்டணியாக இருந்தாங்க. ஆனால் சட்டமன்றம்னு வரும்போது திமுக வேண்டாங்கிறவங்க பாஜக பக்கம் போக மாட்டாங்க, பெர்செப்ஷன் மாறும். அதான் நம்ம 19 நாடாளுமன்ற தேர்தலில் 18% வாங்கின அதிமுக 21 அதே கூட்டணியை வைத்துக்கொண்டு எப்படி 34% வாங்குறாங்க? இல்லையே, இப்போ தேமுதிக, புதிய தமிழகம் இதெல்லாம் கொண்டு வந்து பெரிய கூட்டணியை கட்டமைக்கணும்னு பாஜக நினைக்குது. அப்போ அவங்க வலுவடைஞ்சிடும். அது என்ன ஆகுறாங்க, இவங்களெல்லாம் இழுத்து அதன் மூலமாக அதிமுக பலவீனப்படுத்தணுங்கிறாங்க. அப்போ லாபம் கிடைக்குமா? ஆனால் என்ன சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா, திமுக கூட்டணி பலத்தால் ஜெயிச்சிட்டு இருக்குது, அதனுடைய கூட்டணி இருக்கிற கட்சிகள் தங்கள் பக்கம் ஈர்ப்போம்னு அவங்க சொல்லலை. இல்லை, அவங்க பாஜக எதிர்ப்பு நிலையில் இருக்கிற கட்சிகள் தானே திமுகவோட கூட்டணியில் இருக்கிற. சட்டமன்றத்தில் அது முக்கியமான விஷயமா இருக்காதுல்ல. இல்ல, பாஜக எதிர்ப்பு என்பது, ஆதரவு என்பது, பாஜக எதிர்ப்புங்கிறத தான் ஒரு மையப்புள்ளியாக வச்சு இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல நாடாளுமன்றமா சட்டமன்றமாங்கிறது அந்த கட்சிகளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அதிமுக பக்கம் ஏன் போலேன்னு தானே நீங்க கேள்வி கேட்கணும். நியாயமா பார்த்தா திமுகவில் இருக்கிற கட்சிகள் அதிமுக பக்கம் போய் அவங்களை ஏன் பலப்படுத்தலைன்னு தானே நீங்க கேட்கணும். நடக்கலாம், சட்டமன்ற தேர்தலில் நடக்கலாம், எது வேணா நடக்கலாம். திமுக கூட்டணி இல்லை முரண்பாடுகள் முற்றி கொண்டிருக்கிறது, கூர்மை அடைந்து கொண்டிருக்கிறது, அது வெளிப்படுகிறது. சரி, அவங்க 10% குறைஞ்சிருக்குது, நம்ம வெற்றி பெற்றாலும் கூட ரெடியூஸ்டு மார்ஜினில் தான் கடந்த தேர்தலை நம்ம ஜெயிச்சிருக்கிறோம். இது இந்த திமுக மீது இருக்கக்கூடிய அதிருப்தியை, ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய மக்கள் விரோத ஆட்சி என்ற கருத்து மக்களுடைய பரவலாக பரவி இருக்குது. ஓகே, அதனால இவங்க மேலும் இவங்க ஆட்சியில் இன்னொரு 2 வருஷம் தொடரும் போது இன்னொரு 10% போகும். அப்போ வந்து நிச்சயமா இந்த கப்பல் மூழ்கிடும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமலா இருக்கு, எதிர்பார்த்து காத்திருக்காங்க. திரு தனியரசு, திமுக எதிர்ப்பு வாக்குகள் பாஜகவுக்கு போகாதுன்னா அதிமுக வலுவா இருக்கு தானே அர்த்தம். இபிஎஸ் வந்து கட்டமைப்பு பலவா வச்சிருக்கிறாருன்னு தானே அர்த்தம். பாஜகவுக்கு லாபம் போகலையே. அப்படி எப்படியே இப்ப நீங்க வெறும் 18 விழுக்காடு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அது அளவுகோல் இல்லைன்றாரு. நாடாளுமன்ற தேர்தலை அளவுகோலா வச்சுக்காதீங்க, அது மத்தியில் யார் ஆளணும் ஆளக்கூடாதுன்னு எடுக்கப்பட்ட முடிவு, சட்டமன்றத்தில் அப்படி போகாதுன்றாரு. 2019 ஒரே விஷயம் தனியரசு, 2014 இதை விட அதிகமான வாக்கு வாங்கினாங்க பாஜக, 2 இடத்துல ஜெயிச்சாங்க பாஜக கூட்டணி. அப்பவும் 18-19 அது அப்ப என்னாச்சு அந்த இது? இல்ல ஐயா அல்ல, அது அம்மாவுடைய அதிமுகவுடைய நிலைமை வேற. எடப்பாடி இப்ப அதிமுகவுக்கு பொறுப்பில் இருக்கிற பொழுது எடப்பாடியை நம்பி இரட்டை இலைக்கு வாக்களிக்கிற வாக்காளர் பெருமக்கள் அல்லது அதிமுக தொண்டர்களினுடைய செயல்பாடுங்கிறது முற்றிலும் மாறுபட்டு அது பெரிய வீழ்ச்சியை நோக்கி போறது எங்க கலைஞர்களுக்கு தெரிந்தாலும் ஏதோ காரணத்தினால அண்ணா ஒரு நிலைப்பாட்டை மாத்தி சொல்றாரு. நான் சொல்றேன், இப்ப நீங்க வந்து 2026 மட்டும் இல்லையா, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே 13 இடங்களில கிட்டத்தட்ட 3வது இடத்துக்கு ஏற்கனவே நீங்க இன்னைக்கு ஒரு நாளிதழில் வந்த செய்திப்படி, திருப்பூர்ல எடுத்த முடிவுப்படி, இப்ப நம்ம விவாத தலைப்பா வைத்திருப்பதுபடி, இப்ப மத்திய பாஜகவினுடைய தலைமை நட்டா ஐயா, அமித்ஷா ஐயா அண்ணாமலைக்கியோடு கலந்து பேசி ஒரு முடிவை சொன்னதாக நம்ம இன்னைக்கு தலைப்படுத்திருக்கிறோம். அந்த தலைப்புப்படி பார்த்தாலே ஏற்கனவே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே அதிமுக இரட்டை இலை எடப்பாடி தலைமையில் இருக்கிறது 3வது இடத்துக்கு 30 விழுக்காடு இடங்கள்ல போயிருச்சியா. 30 இடங்கள்ல இதுவரைக்கும் வரலாறு எதையுமே மறுக்கல திரு கலை, அதை எதையுமே மறுக்கல. நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் சட்டமன்றத்துக்கு வேறு விதமான அளவுகோல்ன்றாரு. ஆனா அது நடக்கும் போதுதான் பார்க்க முடியும். திரு ஜி கே நாகராஜ் உறுதியா சொல்றையா, நீங்க போகுன்றீங்களா? நீங்க போகுன்றீங்க, திமுக எதிர்ப்பு வாக்குகள் வந்து பாஜகவுக்கும் போகுன்றீங்க, அதிமுகவுக்கு வராம பாஜகவுக்கு போகும். ஏற்கனவே தேமுதிக இப்பொழுதே நடந்து முடிந்த நாடாளுமன்ற இப்ப இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரை தேமுதிக அந்நியார் வந்து இப்ப பிரேமலதா விஜயகாந்த் அதை ஆதரிக்கிறாங்க, வரவேற்கிறாங்க. எடப்பாடி எதிர்க்கிறாரு. அப்ப நீங்க இப்பவே தேமுதிக பாஜக பக்கம் போயிருச்சு. இப்ப புதிய தமிழகமும் இப்ப எடப்பாடியோட நெருக்கத்தில் இல்ல. இப்ப இவங்க 2 பேரும் போனாலே 30 விழுக்காடுக்கு அதிமுக பாஜக கூட்டணி போயிடும். எடப்பாடி
15 விழுக்காடுக்கு வந்துருவார். இல்ல எப்படி ஏற்கனவே 18% நாடாளுமன்றத்துல தேமுதிகவும் புதிய தமிழகமும் போனா அதிகபட்சம் 4% வச்சுக்கலாமா? 2 கட்சிக்கு சேர்த்து 3 வச்சுக்கலாமா? இல்லையா, இப்ப ஏற்கனவே தேமுதிக கிட்டத்தட்ட 10 விழுக்காடுக்கு போன தேமுதிக இப்ப ஒரு 6 விழுக்காடு 7 விழுக்காடு வைக்கலாம். புதிய தமிழகத்துக்கு ஒரு 2 விழுக்காடு 8 விழுக்காடுனா கூட கிட்டத்தட்ட 26 27 விழுக்காடு வந்துருவாங்க. இன்னும் பல இயக்கங்கள் பல கட்சிகள் பாஜக கூட்டணிக்கு போறதுக்கு தான் தயாரா இருக்காங்க. எடப்பாடியோட இருக்கிறதுக்கு எனக்கு தெரியும் எடப்பாடியோட புரட்சி பாதமே இருக்குமான்னு சந்தேகமா இருக்கு. சரி சரி சரி. நாகராஜ் சார் சிரிக்கிறாரு சந்தோஷமா நீங்க சொல்ற கணக்கை கேட்டுட்டு. பத்திரிகையாளர்கிட்ட பேசிட்டு வரேன். பிரகாஷ் சார்ட்ட பேசிட்டு வரேன். ஒரு விஷயத்தை மறந்துட்டாரு. இல்ல நீங்க மகிழ்ச்சியா தானே இருக்கீங்க, கணக்குப்படி மகிழ்ச்சியா தான் இருக்கீங்க. 30% தானே, கொஞ்சம் நேரம் கொடுக்கலாம். இல்ல 4 முனை போட்டி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சரி, நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. நிச்சயமாக திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். இல்ல சார், 4 முனை போட்டி வரும்போது திமுக எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் செதறதானா சார் செய்யும். அப்ப திமுகவுக்கு தானே சார் லாபம்? இல்ல திமுகவுடைய, அதாவது நான் சொன்ன ஆரம்பத்துல சொன்னதை நீங்க கவனிக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் போகும், விஜய்க்கு கொஞ்சம் போகும், சீமானுக்கு கொஞ்சம் போகும், வேற யாராவது இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் போகும், 3 4 அதிமுக கொஞ்சம் போகும்னா எப்படி? திமுகவுக்கு இந்திய கூட்டணிக்கு வாய்ப்பு இல்ல அதிகாரப்பூர்வமாக எடுத்த ஒரு அறிவிப்பின்படி, ஒரு அறிக்கையின்படி அதிக வாக்குகள் விஜய் யாரோட வாக்குகளை பிரிக்கிறாருன்னா அவர் பிரிப்பது திமுக வாக்குகளை பிரிக்கிறார். என்ன காரணம்னா, அவர் சிறுபான்மையுடைய மதத்தின் பிரிவை சார்ந்த காரணத்தால, ஏற்கனவே சிறுபான்மை வாக்குகள் எல்லாம் அதிகமாக திமுக செல்கின்ற காரணத்தால, சோ அந்த பிரிவினைவாத சக்தி ஏற்கனவே திமுக ஊக்குவிக்கிற காரணத்தால திமுகவை விரும்பாத சிறுபான்மை மக்கள் அதிகமாக வாக்கு கொள்ளக்கூடியது விஜய்க்காக இருக்கும். அதனால ஒரு 8% விஜய் அனுப்ப போறதாக பாஜக சொல்றாங்க. நாகராஜ் வெளிப்படையா இல்ல விஜய் வர்றதுனால பாஜகவுக்கு நஷ்டம்னாலும் திமுகவுக்கு நஷ்டம். அப்படி பாக்குறீங்களா நாகராஜ்? அப்படி பாக்குறீங்களா? விஜய் வர்றதுனால உங்களுக்கு நஷ்டத்தோட திமுகவுக்கு அதிக நஷ்டங்கிறதுனால இது லாபமா உங்களுக்கு? மக்கள் கூட்டணி மகத்தானது. எத்தனை கட்சிகள் கூட்டணி அமைத்தாலும் மக்கள் கூட்டணி மகத்தானது. சரி, பட் 70 ஆண்டு காலம் இன்னைக்கு தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எந்த மாற்றமும் தமிழகத்தில் நடைபெறவில்லை. எல்லாமே கனிம வள கொள்ளையிலிருந்து, லஞ்ச லாவணையிலிருந்து, கரண்ட் சார்ஜிலிருந்து அதிகமாயிட்டு இருக்கு. அதனால மக்களும் தங்களை பத்தி சிந்திக்கிற நேரம் வந்துருச்சு. ஐரோப்பாவுக்கு இணையா அமெரிக்காவுக்கு இணையா தமிழகம் வளர்ந்து இருக்குதுங்கிறத மறைச்சு எங்க நாகராஜ் ஜார்க்கண்ட்லயும் பாஜக ஆள்ற உத்தரப்பிரதேசத்திலயும் பீகார்லயும் நீங்க சத்தீஸ்கர்லயும் போய் பாருங்க, உத்தரகாண்ட்லயும் பாஜக ஆள்ற இடத்துல போய் எங்க நாகராஜ் எல்லாம் தொழில் செய்யறாரு, அங்க போறாரு. இல்ல அவர் ஏற்கனவே தனியரசு சார் ஏற்கனவே சார் குஜராத்துக்கு அழைச்சிட்டு போறேன்னு சொல்றாரு. நீங்க வேணா ஜார்க்கண்டுக்கு அழைச்சிட்டு போங்க எங்க எல்லாரையும், நாங்க போய் பார்த்துட்டு சொல்றோம். 2 ட்ரிப்பையும் முடிச்சிட்டு நாங்க சொல்றோம் எது நல்லா வளர்ந்துருக்கு. திரு பிரகாஷ், எப்படி இருந்த தமிழகம் எப்படி மாறி இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். தனியரசு அவர்களுக்கு இல்ல போயிட்டு வந்துட்டு சொல்லுவோமே, நீங்க குஜராத் அழைச்சிட்டு போங்க, சாரு ஜார்க்கண்ட் அழைச்சிட்டு போட்டோம், நாங்க போய் பார்த்துட்டு வந்துட்டு சொல்றோம். திரு பிரகாஷ், என்ன கணக்கு, என்ன வியூகம் பாஜகவோட வியூகம் அதிமுகவை பின்னுக்கு தள்ளுவதற்கு? இந்த 2 பேர் பேசுறதை கேட்டோன்னே எனக்கு சிரிப்பு தாங்க வருது. தனியரசு பேசுறதையும் நாகராஜ் பேசுறதையும். ஒரு பாட்டு +2ல் நான் படிச்சிருக்கேன். முள்ளு முனையில் 3 கோலம் வெட்டி வச்சேன், 2 கோலம் பாழ், 1ல் தண்ணியே இல்லை. இதுதான் கற்பனையிலேயே பிஜேபி. முதல்ல பிஜேபி 3 பிரின்சிபலில் இந்தியாவில் தோற்றுருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும், ஒரு குத்தலை மட்டும் குத்திட்டு வந்துடுறேன். அதாவது இங்கே வளர்ச்சியே எல்லாம் பாழுன்னு ஹிடன்பர்க் அறிக்கை வந்த மாதிரி, அதானிக்கு வந்த மாதிரி உள்ளும் இங்கே இன்னும் அறிக்கை வரும்போது சொல்கிறேன். 2வது, பிஜேபி 3 பிரின்சிபலில் இந்தியாவில் இந்த எலெக்ஷனில் ஃபெயில்டு. 1 மோடி ஃபெயில்டு. 2 காங்கிரஸ் முக்து பாரத் ஃபெயில்டு. 3வது மாநில கட்சிகளை அழிக்கணும், இல்லை கூட்டணி வச்சு அழிக்கணும், இல்லை நிர்மூலமாக்கணும், பாஜக மட்டும் இருக்கணுன்றதுல ஃபெயில்டு. இந்த 3 ஃபெயில்டு. இப்போ ஒண்ணு மாறுபடுறேன். அப்ப அண்ணா இப்ப நீங்க மாநில கட்சியோட தொடர்பு வச்சதுனால பாஜக வீழ்ச்சி அடையுதுன்னு சொன்னீங்க.
அது வந்து நீங்க மகாராஷ்டிராவுல இப்ப கடைசியா நடந்துட்ட ஆந்திராவுல ரொம்ப எல்லா திட்டங்களையும் ஆதரிச்ச ஜெகன்மோகன் ரெட்டி என்ன நிலைமைக்கு ஆளானாரு? பாஜக அங்க வளர்ந்து அடுத்த இடத்துல இருக்கு. எந்த இடத்துல நம்ம பாஜக நீங்க ஒரிசாவுல பிஜு பட்நாயக்கும் இப்ப நீங்க நவீன் பட்நாயக்கோட கட்சி பாஜக நெருக்கமா இருந்துச்சு. இன்னைக்கு அவரு எங்க போடாருன்னே தெரியலையா? பாஜக மாநில கட்சியில அழித்து தேசிய கட்சியா பாஜக வளர்ந்துருக்கிறதுங்கிறத பிரகாசனுக்கு தெரியாது. பிரகாஷ் சார் சொல்றவரது வந்து மாநில கட்சிகளே இல்லாத இந்தியா அப்படின்னு நினைச்சது நடக்கல. கரெக்டா? தனியரசு இருங்க தமிழ்நாட்டுல வெற்றியா அவருக்கு ரொம்ப நேரம் கழிச்சு நேரம் கொடுத்திருக்கேன். ஏங்க தமிழ்நாட்டுல வெற்றியா நாகராஜ் சார் சொல்றார் வெற்றியா? இந்தியால எங்கேயாவது பிஜேபி எந்த மாநிலத்திலேயாவது 0 வாங்கியிருக்கா? கேரளால வாங்கியிருக்கா சார்? உத்தரப்பிரதேசல வாங்கியிருக்கா சார்? ஹரியானால வாங்கியிருக்கா சார்? பீகார்ல வாங்கியிருக்கா சார்? மகாராஷ்டிரால வாங்கியிருக்கா? கர்நாடகால வாங்கியிருக்கா? எங்க வாங்கியிருக்கு? வாங்கின ஒரே ஒரு இடம் தமிழ்நாடு. அரித்மெட்டிக் தானே சார்? நாடாளுமன்ற இல்ல சார். நாடாளுமன்ற தேர்தலில் 18%, தேமுதிகவும் புதிய தமிழகமும் போனா 30 ஆகுங்கிறது அரித்மெட்டிக் சார். தேமுதிகவும் புதிய தமிழகமும் போய் 18-30 ஆகுதுன்னு சொல்றீங்களா சார்? சார் 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 அவங்க சொல்றாங்க தேமுதிகவும் புதிய தமிழகமும் 12% வாக்குகளை கொண்டு வரும். நான் 3-4 தான் கணக்கு சொன்னேன். 30% நாகராஜ் கணக்கு சொல்வாரு. திருப்பூர்ல உட்கார்ந்து அண்ணாமலை கணக்கு சொல்ல. அண்ணாமலை முதல்ல இருப்பாரா சார்? ஃபாரினுக்கு போறாரு. அவருக்கு பதில் புதிய தலைவர் நியமிக்கப்பட போறாங்க. கூட்டணி வியூகம் மாறும். ரைட்டா? அதிமுக இன்னும் வந்து பிஜேபி அப்படினாலும் அதிமுக அது பலவீனம். கேளுங்க கூட்டணி வியூகம் அடுத்த ஸ்டெப்புக்கு வர. அதிமுக வந்து பாஜகவோட எடப்பாடி பயங்கரமா ஒட்டிக்கினாரு போனாரு. அது ஆச்சு இதுவாச்சுன்னாரு. ஓபிஎஸ் டிடிவி என்ன சார் பண்றாங்க? வாங்கின 18% ஓட்டுல அண்ணன் வேலூர்ல ஏசி சண்முகம், பாட்டாளி மக்கள் கட்சி தர்மபுரி, ராமநாதபுரம் ஓபிஎஸ், தேனி டிடிவி, பாரிவேந்தர் நிறைய பேர். அதுக்கப்புறம் வந்து இங்க நெல்லையில் நயினார் நாகேந்திரன். ரைட்டா? கொஞ்சம் கோவையில் இவர் பயங்கரமா ஜெயிப்பேன், என்னை விட யாரும் இல்லை. கோவை சரித்திரம் காணாத வெற்றியை பெறும். அந்த சரித்திரம் இந்தியாவின் சரித்திரத்தில் ஒன்றாக எழுதப்படும். கோவை மக்களுக்கு நாங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என தனி ஸ்கீமே போட்டு பயங்கர. திருப்பூர் ஐயோ, அதை விட பொள்ளாச்சி, அதை விட ஊட்டி, அதை விட பிரம்மாண்டம். எங்க போச்சு பாஜக? இவங்க வாங்கின ஓட்டெல்லாம் சேர்த்து 1+1 18. நீங்க கரெக்டா சொன்னீங்க. 2014 18% வாங்கினாங்களே. கன்னியாகுமரியில் பொன்னார் ஜெயிச்சு. இதில் இன்னொரு வாக்கு மறந்துட்டேன். பொன்னார் வாங்குற ஓட்டு எப்பவுமே சாலிடாக கன்னியாகுமரியில் பொன்னார் வாங்கக்கூடிய ஓட்டு. இதெல்லாம் 4 முனை போட்டி அது லாபம்னு சொல்கிறாங்களே. அதில் வந்து கன்சாலிடேட் ஆகும் திமுக எதிர்ப்பு வாக்குகள்னு திரு ஜி.கே. நாகராஜ் சார் ஒரு புது கணக்கு சொல்கிறாரு. திமுக எதிர்ப்பு வாக்குகள்லாம் வந்து கன்சாலிடேட் ஆகவே இவங்க சொல்கிறது இல்லை சார். இப்போ திமுகவுக்கு பெரிய ப்ளஸ் என்னன்னா, இவங்க 4 முனை 5 முனை 6 முனை 7 முனை போட்டியாக நிற்கிறது தான் திமுகவுக்கு ப்ளஸ். ஒருவேளை திமுகவுக்கு மைனஸ் ஆகணும்னா என்ன வரணும்னா, அதிமுக பாஜக கூட்டணி வித் ஓபிஎஸ் அண்ட் சசிகலா கம்பைண்டாக வந்ததுன்னா நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். ஓபிஎஸ் கம்பைண்டாக கூட பாமக, நீங்கள் சொல்கிற 12% புதிய தமிழகம், சொல்லல சார், புரட்சி பாரதம். நான் சொல்றேன், நான் சொன்னதை ஏத்துங்க. நான் சொல்லலன்றதான் சொன்னேன், நீங்க தான் சொன்னீங்க. அதை நான் தான் சொன்னேன். இவங்க எல்லாம் சேர்த்து சொல்றேன். ஒரு ஒருங்கிணைந்த அணியா திமுகவுக்கு எதிராக நிக்கும்னா அது பலம், அதுதான் பலம். 4 இல்ல வருவோம், இடைவேளைக்கான நேரம் நம்ம வருவோம். அந்த விஜய் பெர்செப்ஷனுக்கு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா விஜய் வருவார் சார். கமலா இன்னொரு கமலஹாசன் தான் சார் விஜய். ஒரு 5% இல்லைன்னா 6% இன்னொரு பாக்கெட்ல பிரிச்சுக்கிட்டு சிறுபான்மை மக்கள் வாக்குகள் பெரியன்றாங்க. சிறுபான்மை மக்கள் வாக்குகள்லாம் தெளிவா இருக்கு சார். இப்போ கூட வேணா கொஞ்சம் ஓட்டு ஏடிஎம்கேக்கு போகலாம்.
ஏடிஎம்கே வந்து பிஜேபி விட்டு வெளியில வந்து தனியா தன்னுடைய பெர்செப்ஷனை காமிச்சு நிக்கிறதுனால போலாம். ஆனா சத்தியமா சரி, சசிகலாவுக்கும் ஓபிஎஸ்க்கு இடைவேளைக்கு முன்பு அப்போ 26லயும் பைபோலார் திமுக வர்சஸ் அதிமுக தான். அதிமுக. நாகராஜ் சார், நீங்க சொன்ன கணக்கு ஒர்க் அவுட் ஆகாது 26லன்னு திரு பிரகாஷ் சொன்னாரே. இல்ல, பிரகாஷ் சார் ரொம்ப தான் திமுக தூக்கி வச்சு பேசிட்டு இருக்காரு. அதாவது 13 கட்சிகள் சேர்ந்து கூட்டணி அமைச்சிருக்காங்க திமுகவில். நான் சொன்னது சாதி ரீதியாக மத ரீதியா இதெல்லாம் இல்லைன்னு சொல்ற கட்சியோ மதசார்பற்ற கட்சின்னு சொல்ற அவங்க எல்லா கம்யூனிஸ்ட் இடது எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்காங்க. முஸ்லீம் லீக் கட்சி கூட வச்சிருக்காங்க. அதே போல நீங்க சமுதாய ரீதியா சாதிய கட்சிகளை கூட வச்சிருக்காங்க. இப்படி பல கட்சிகள் ஒருங்கிணைச்சு 13 கட்சிகளை வச்சு கூட்டணி வச்சு ஜெயிச்சு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதனால வந்து அவங்களுடைய வெற்றிக்கு இதுதான் நான் சொன்ன மாதிரி அந்த பிரிவினைவாதங்கிறது ஒரு காரணமா இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, பிரகாஷ் சார் சொன்னாரு ஹிண்டன்பர்க் பத்தி சொன்னார். உண்மையிலேயே அதெல்லாம் ஒரு உருவகப்படுத்தப்பட்ட நம்முடைய எக்கனாமிக்கை வலையை குறைப்பதற்கான சில அந்நிய சக்திகள், குறிப்பாக சொல்ல போனா இந்திய கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் உடைய ஒரு முக்கியமான செயல்பாடு. அது வெட்ட வெளிச்சத்துக்கு வரப்போகுது. இல்ல, திரு மோடியின் செல்வாக்கு, காங்கிரஸ் இல்லாத இந்தியா, மாநில கட்சிகள் இல்லாத இந்தியா, அப்படிலாம் நீங்க முன்வைத்தது எல்லாமே இந்த தேர்தலில் ஈடுபடல. இன்னும் ஒரு செய்தி கூடுதலாக சமீப நாட்கள்ல அதிகமாக பேசப்பட்டது, பாஜக இவ்வளவு நாள் முன்னிறுத்திய இந்துத்துவ சித்தாந்தமும் இந்த தேர்தலில் கொஞ்சம் பலவீனம் அடைஞ்சிருக்கு. ராமர் கோயில் அடுத்த தேர்தல்கள்ல அதை வலிமையான பிரச்சாரமாக முன்வைக்கப்படாதுங்கிறதையும் சமீப நாட்கள்ல பேசினாங்க விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் பேசினாங்க. அப்போ பாஜக தலைமையிலான கூட்டணிங்கிறதுக்கான வலு என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. உங்கள் தலைமையிலான கூட்டணிக்கான வலு அப்படின்றது என்ன? முக்து காங்கிரஸ் 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் எதிர்கட்சியே அமர முடியல. உங்களுக்கு தெரியும், கடந்த 10 ஆண்டு காலத்துல காங்கிரஸ் இல்ல எதிர்கட்சிக்கு நிலைமையில இல்லாம இருந்தது. அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணாங்க, 33 கட்சிகளை கூட்டணியில் சேர்த்துக் கொண்டார்கள். எந்த கட்சியெல்லாம் எதிரும் புதிருமா இருந்ததோ, ஆம் ஆத்மி, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், இதே மாதிரி தமிழ்நாடு மாதிரியே இந்தியா முழுவதும் 33 கட்சிகளை சேர்த்து மோடி என்கின்ற ஒரு வலிமையான ஒற்றை மனிதருக்கு எதிராக, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக மோடி துவஸ்தை மட்டும் கையில் எடுத்து அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டார்கள். அது மட்டுமல்ல, இலவசத்தை அள்ளி வீசினார்கள், வெறுப்பு அரசியலை அள்ளி வீசினார்கள். நீங்க 1 லட்சம் ரூபாய் மகளிருக்கு தரோம் அப்படின்னு சொல்ற ஒரு பெர்செப்ஷன் தானே. எலெக்ஷன்ங்கிறது ஒரு பெர்செப்ஷன். அந்த பெர்செப்ஷன்ல போய் பேசுறது ஒரு அளவு இருக்கு இல்லீங்களா? இப்ப நாங்க பாஜக பெர்செப்ஷன் இல்ல என்னன்னா, இப்ப நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கூட்டணி ஆட்சியாக நீங்க அமர்ந்திருக்கிறீங்க, கூட்டணி கட்சிகளோட நீங்க இருக்கீங்க. அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களில் பாஜகவுடைய செயல்பாடுகள், தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும்னு தெரியாது. அப்போ 26ன்னு வரும்போது ஒரு பெர்செப்ஷன் தானே. பாஜக வலுவோடு இருக்கிற போது உங்களோட கூட்டணி சேரவோ, மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கவோ அந்த தன்மை வேறா இருக்கும். நீங்க கூட்டணியா அரசா இருக்கீங்க, உங்களுடைய சித்தாந்தங்கள்ல உங்களுக்கு பின்னடைவு வருது, மோடியின் செல்வாக்கு குறையுது, மாநில கட்சிகள் வலுப்பெறாங்க, காங்கிரஸ் வலுப்பெறாங்கிற போது மக்கள்கிட்ட பெர்செப்ஷன் வேற மாதிரி இருக்கும், ஓட்டிங் பேட்டர்ன் வேற மாதிரி இருக்கும். அதைத்தான் பிரகாஷ் சொல்றாரு. அதை அப்படியே தக்க வச்சு 26ல இப்பவே முடியலன்னா, 24லயே முடியலன்னா 26ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அவர் கேட்கிறார். இல்ல 26 இல்லைங்க, நீங்க எங்க உன்னிப்பா கவனிச்சா தெரியும். கடந்த தேர்தல்ல இலவசம் என்று அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் அதை மக்கள் திட்டமாக கொண்டு சேர்த்தோம். சரி, எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி லேட்டா நாங்க மாத்தணும். மக்கள் விரும்புகின்ற மாதிரி மக்கள் நல திட்டங்களை நாங்க அதிகப்படுத்தோம், கொடுத்தோம். விவசாயிகளுக்காக நிதியை கொடுத்தோம், ஊக்கப்படுத்தணும், சொன்னதை செஞ்சோம். தட் இஸ் a difference between காங்கிரஸ், இந்திய அலையன்ஸ் அண்ட் பாஜக. சொன்னதை செஞ்சிருக்கிறோம். 10 ஆண்டு காலத்துல அது அயோத்தி ராமர் கோயில் ஆகட்டும், ஆர்டிகல் 370 ஆகட்டும், குடியுரிமை சட்டம் ஆகட்டும், நீட் தேர்வாகட்டும், முத்தலாக் சட்டம் ஆகட்டும், எதெல்லாம் தேவையோ மக்களுக்கு, எதெல்லாம் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு தேவையோ அதை சரியாக நாடாளுமன்றத்திலே உங்களுக்கு ஒரு இடம் கூட கொடுக்காதவர்கள் சட்டமன்றம் வரும்போது எப்படி கொடுப்பாங்கன்னு கேக்குறாங்கல்ல. 2% இருந்தங்க தமிழ்நாட்டுல. சரி, இப்ப ஓவராலா நீங்களே சொல்றீங்க 18%. ஓகே, எங்களுக்கு வெற்றி இல்லையா? எங்களுக்கு நாங்க வளர்ந்து கொண்டு இருக்கிறோமா இல்லையா? வளர்ந்து கொண்டு இருக்கிறோமா இல்லையா? எங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி தெரியுமல்ல. 2026 நாங்க இதே வேலையை பார்த்துட்டு இருக்கோமா? எங்களுக்கும் தெரியும். ஓகே 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 2% இருந்தாங்க, இப்ப 18% வந்திருக்காங்க. இன்னும் 2 வருஷம் முழுமையாக உங்களுக்கு கால அவகாசம் இருக்கு.
அதிமுகக்குள்ள இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனைகள் அப்படியே தான் இருக்கு. திமுக 2 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற போது இப்ப இருக்கிற அதிருப்தியை விட அப்போ அவங்களுக்கு அதிருப்தியோட அளவு அவங்களுக்கு கூடுவது, இது எல்லாமே அவங்களுக்கு சாதகம் தானே? அதுதான் கணக்கு. நீங்க திமுகவை சொல்றீங்க, அதிமுகவை சொல்றீங்க, பாஜகவை ஏன் சொல்ல மாட்டீங்க? இல்லைன்னாருல, இப்ப கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்றாருல. அது ஒரு பிக் கேஸ் பலூன். அண்ணாமலையை தூக்கி போடுறதுக்கு அவங்க கட்சியில எல்லாரும் முண்டி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ தலைவர், நயினார் நாகேந்திரன் தலைவர், கேடி ராகவன் தலைவர், அக்கா வானதி தலைவர், தமிழிசை தலைவர், பொன்னார் தலைவர், 5 தலைவர் இப்ப வரைக்கும் இருக்கிறாங்க. அவரை விட்டுட்டீங்களா? ஜி நாகராஜன் விட்டீங்க. ஜி கே நாகராஜன் அவர் வரவே முடியாது. அது வேற கதை. அது அந்த கதையெல்லாம் நான் ட்விட்டர்ல எழுதுறேன், அதை பார்த்துக்கோங்க. ஆச்சா, ஆசை இருக்கா சார் உங்களுக்கும்? இருக்கு. சொல்லி பாக்குறீங்களா? நேர்பட பேசு மூலமா ஏதாவது நடந்தா நல்லா இருக்கும். ரைட், நான் சொல்றேன். வாழ்த்துக்கள். நான் சும்மா ஜாலியா கலாய்க்கிறேன் அவரை. அவர் கண்டிப்பா அவரும் வருங்கால தலைவர். நமக்கும் பெருமை தானே. நமக்கும் பெருமை. எங்க கூட பேசின ஒருத்தர் தலைவர் ஆகுறாருன்னு. ரைட்டுங்களா? இவ்வளோ பிரச்சனை இருக்கு. மகாராஷ்டிரா தேர்தல் வரப்போகுது. மகாராஷ்டிரா தேர்தலில் முக்கிய அடிச்சு தோக்க போறாங்க. மகாராஷ்டிரா தேர்தலில் தோத்தா மத்தியில ஆட்சி நிலைக்குமான்னு தெரியல, மத்தியில ஆட்சி கவுழுமான்னு தெரியல. மகாராஷ்டிரா தேர்தல் தோல்வி அங்க அடிக்குமான்னு தெரியல. யூபியில் இவங்க சொன்னாங்க இல்லையா, அவ்வளோ இதுவாச்சு அப்படி போச்சு இப்படி போச்சு. அகிலேஷ் யாதவை ஃபேஸ் பண்ண கூட முடியல உங்களால. திரு தனியரசு, முதல் சுற்றுல பேசணும். அப்போ பிரகாஷ் சார் சொன்னாரு, இருதுருவ அரசியல்னா இன்னும் திமுக அதிமுக தான். அதிமுக பலவீனப்படலை, பாஜக பலம் பெறலை. அப்போ ரெண்டும் இல்லாத போது அந்த இருதுருவ அரசியலின் தன்மை தமிழ்நாட்டில் மாறலைன்னாரு. நீங்க மாறிடுச்சு நீங்க. இல்ல, அண்ணா தப்பா சொல்றாரு. அதாவது கோவை கொங்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டை. இப்பொழுது கூட அதிமுக தமிழ்நாட்டிலேயே ஒரு மாவட்டத்துல, கோவை மாவட்டத்துல மட்டும் இருக்கிற 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் இப்பொழுதும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்கிறார். எடப்பாடிக்கு இணையான அதிமுகவின் அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய வேலுமணியினுடைய கோட்டை. அந்த கோட்டையில அண்ணாமலைங்கிற ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு புதிதாக அரசியலுக்கு வந்த ஒரு சாதாரண போலீஸ் அதிகாரி, வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு காவல்துறை பணியாளர், அண்ணாமலைன்னு ஒரு தம்பி, குட்டி தம்பி கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இணையாக அல்லது துவக்க நிலையில் ஒரு சில பூத்துல முந்துகிறார்கிற செய்தி வந்த பொழுது தமிழ்நாடே வியந்து பார்த்தது. அந்த குட்டி தம்பி ஒரு வடநாட்டு கட்சி, இந்தி கட்சி தாமரைக்கு மேற்கு மண்டலத்துல அதிமுகவை நிராகரித்து விட்டு அதிமுக ரட்டலை வாங்கின ஓட்டு எவ்வளவு தெரியுங்களா? வெறும் கிட்டத்தட்ட ஒரு 17+, வெறும் ஒரு அரை விழுக்காட்டுல வைப்பு தொகை டெபாசிட் போயிருக்கு ரட்டலைக்காங்க அதிமுகவுக்கு. ஆனா அண்ணாமலை 3,50,000 ஓட்டு 4 லட்சம் ஓட்டு வாங்குறாரு. ஆனா எங்க பிரகாஷ் என்ன சொல்றாரு, அண்ணாமலை என்ன அண்ணாமலை நீங்க வெறும் 50,000 ஓட்டு கீழே வாங்கியிருந்தா தான் அண்ணாமலை ஓரளவு கட்டுப்படுத்தி இருக்கிறதா கருத்தான். இன்று இவ்வளவு நெருக்கடி பாஜக திராவிட இந்தியா கூட்டணி சார், ஒரே ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு நிமிஷம். அண்ணாமலைக்கு ஓட்டு வாங்கி கொடுத்தது யார் தெரியுமா? எஸ்பி வேலுமணி. ஆமா, வேலை செஞ்சவ யார் தெரியுமா? அதிமுக தொண்டை. போலி ஓட்டு, அண்ணாமலை வாங்கின ஓட்டு போலி ஓட்டு, அதிமுக ஓட்டு. அதிமுக ஓட்டு இல்ல, தலைப்பே அதுதான் அவர். அதிமுக தலைப்பே அதுதான். நான் தான் அதை சொன்னேன். அதிமுகவினுடைய வாக்கு முழுக்க முழுக்க பாஜக பக்கம் மடைமாற்றி விட்டு விட்டது. இன்னும் எடப்பாடியே செய்வார். எடப்பாடி தொகுதியில எடப்பாடியே திரு கலை, நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வாக்கு வங்கி கூடியிருக்கு, பாஜக கூட்டணி வாக்கு வங்கி கூடியிருக்கு, அதிமுக வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கு. நிறைய இடங்கள்ல 4ஆம் இடம் 3ஆம் இடம் அப்படிலாம் வாங்கியிருக்காங்கன்னா அதிமுக வாக்குகள் தானே போயிருக்கு, இன்னமும் போகும் 26ல் அப்படிங்கிறதான் கணக்காக சொன்னாங்க. இல்லை, திமுக வாக்கு வங்கி 10% குறைஞ்சிருக்குது. அதுவும் கொஞ்சம் அதுதான் போயிருக்கும். அதிமுக வாக்கில் கொஞ்சம் போயிருக்கு, அதுக்கு சந்தேகம் இல்லை. பட் பெர்செப்ஷன் வாரில் அதிமுக இல்லை. அதுதான் என்னுடைய ஒப்பீனியன். திரும்ப சொல்கிறேன். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2 கூட்டணிகள் அகில இந்திய அளவில் முன்னுக்கு போராடிட்டு இருக்கும்போது அதில் இவங்க பிரதமர் சாய்ஸே அவங்களுக்கு இல்லை. அதில் அவங்க மேலே ஃபோக்கஸ் மக்களுக்கு இல்லாமல் இருக்கிற நியாயமாக இருக்குது. அப்படி இருந்தால் குறிப்பாக நகர்ப்புறம் நீங்கள் சொல்கிறதில் சேர்த்து இன்னொன்று, 4 முனை போட்டின்னு வருகிற போது அது திமுகவுக்கு தானே லாபம், அப்பவும் அதிமுகவுக்கு லாபம் இல்லை. 4 முனை போட்டின்னா வாக்குகள் பிரியாதுன்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் நான். சட்டமன்றத்தில் வரும்போது திமுக தோக்கடிக்குன்னு நினைக்கிற அதிருப்தி வாக்காளர்கள்
அதுக்கான சரியான கட்சி அதிமுக தான் முடிவு பண்ணுவாங்க. வேற யாருக்கும் அந்த அப்படிதான் இது வரைக்கும் சரித்திரமே இருந்திருக்கு, தமிழ்நாட்டு அரசியல் சரித்திரமே. இன்னொன்று, இந்த எதிரணியில் யார் பலமானவங்க? அதிமுக தான் பலமான கட்சி. பாஜக என்ன சொல்லுது? அதிமுக கூட கூட்டணி வேணும்னு சொல்லுது. ஓபிஎஸ் என்ன சொல்கிறாரு? என்னை இணைச்சிக்கோங்கிறாரு. சசிகலா அம்மையார் என்ன சொல்கிறார்? என்னை இணைச்சிக்கோங்கிறாங்க. அதிமுக இவங்களை கூட்டணி வேணும்னு சொல்லுதா? இவங்க 3 பேரும் யாரையுமே நான் இங்களோ வாங்க அப்படின்னு கேட்கலையே. அப்போ அவங்க பலமான இடத்துல இருக்கிறாங்க. என்ன புரிஞ்சுக்கணும்னா, நகர்ப்புறங்கள்ல அவங்க இந்த மாதிரியான பெர்செப்ஷன் வார்ல லூஸ் பண்ணியிருக்காங்க. ஏடிஎம்கே நிச்சயமா. கிராமப்புறங்கள்ல அவங்க வாக்கு வங்கி இன்டாக்டா இருந்திருக்குது. அதனால தான் 20% அவங்க இவ்வளவு அட்வர்ஸ் கண்டிஷனில் 20% அவங்களால வாங்க முடிஞ்சிருக்குது. அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கு திமுக? 2014 எவ்வளோ வாங்கினாங்க திமுக? பாருங்க, கம்பேர் பண்ணி பாருங்க. 26 திமுக பாஜக கூட்டணி 2014 வாங்கின வாக்குகளோட இப்ப கம்மியா வாங்கியிருக்காங்க. 26 திமுக வெர்சஸ் அதிமுக தானா? அப்படிதான் வரும்ன்றீங்களா? நிச்சயமா திமுக வெர்சஸ் அதிமுக தான். அதுல அதிமுகவுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி, இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினர்களுக்கும் நேர்பட பேச நிறைவு.